ரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டுக்காக செமிஃபைனல் மேட்ச்க்காக கோடி ரோட்ஸ் வரதை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் குவீன் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டுக்காக செமிஃபைனலுக்காக ஜாக் கேர்கில் வருவாங்க, அவங்களுக்கு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ராவை தொடங்கி வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் மணி இந்த பேங்க், செத் ரோலின்ஸ், அதுக்கப்புறம் பால் ஹேமன், அதுக்கப்புறம் பேரன் பெக்கர், அதுக்கப்புறம் பிரசிடென்ட், இவங்க 4 பேர் தான் வந்து தொடங்குறாங்க. இந்த 4 பேர் வந்து தொடங்கும் போது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து சிஎம் பங்கு கத்துறாங்க. இதை கேட்டு கடுப்பான வந்து செத் ரோலின்ஸ் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு நிமிஷம் தரேன், நீங்கள் சிஎம் பங்குன்ட்டு அப்புறம் ஓடிசின்ட்டு கத்திக்கிட்டு இருக்காது. நீங்களாம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா என்னோட சாங்க பாடணும், அதுதான் உங்களுக்கு வேலை, பாடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க வந்து யாரை சியர் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சுனாமி போட்டுக்கிட்டு இருக்கிற பிரசன்ட்ரிட சியர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டாக் பேரன் பிரேக்கரை சியர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் மணி இந்த பேங்க் என்ன சியர் பண்ணணும், நாங்களாம் ஒரே டீமா இருக்கிறோம், எங்களை தான் நீங்க சியர் பண்ணணும், அதை விட்டுட்டு அடுத்த ஆளை வச்சு நீங்க வந்து சியர் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ கொடுக்குறாரு. ஸ்டார்டிங்லேயே ஒரு பயங்கரமான ப்ரோமோ கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டே வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட மேட்சுக்காக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேரன் பிரேக்கர் வர்சஸ் பென்டான்ற மேட்சுக்காக ரெடி ஆவாங்க. அந்த பென்டான்ற மேட்சுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி பென்டாவை ட்ரோல் பண்ணுவார் செத் ரோலின்ஸ். அதுக்கப்புறம் வந்து பென்டா வந்த உடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். பால் ஹேமன் மட்டும் ரிங் சைடில் நிற்பார், மற்றவங்களாம் கிளம்பிடுவாங்க. பென்டா வர்சஸ் அதுக்கப்புறம் பேரன் பிரேக்கர், இவங்க 2 பேருக்கு ஒரு மேட்ச். இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. ராவோட தொடக்கத்திலே ஒரு மேட்ச் வச்சாங்க, பயங்கரமான மேட்சாக இருந்துச்சு. பென்டா வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அதே சமயத்தில் பேரன் பிரேக்கரும் விட்டு கொடுக்காம பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். டாமினேட் பண்ணி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்டத்தில் பென்டா வந்து கிராஸ் பாடி போடுவார். கிராஸ் பாடி போட்டு அதுக்கப்புறம் டாப் ரோப்ல டைவ் அடிப்பார். அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா பேரன் பிரேக்கர் டாமினேட் ஆளுன்றவங்கள பென்டாவை அப்படியே அந்த பேரிகேட்ல தூக்கி அடிப்பார். அதுக்கப்புறம் வந்து பென்டா வந்து கமெண்ட்ரி டேபிளில் தூக்கி விட்டெறிவார் டாப் ரோப்லேருந்து. பயங்கரமான மூமெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கன்னா ஒரு கட்டத்தில் அதாவது டாப் ரோப்லேருந்து டைவ் மூமெண்ட் போடக்குள்ள பென்டாவை என்ன பண்ணிடுவாருன்னு கேட்டிங்கன்னா அப்படியே வச்சு ஒரு ஸ்பியர் போடுவார். ஏர்லே ஸ்பியர் போட்டோடனே பயங்கரமான அடிபட்டுரும். இந்த மேட்ச்ல வந்து பென்டா தோத்துருவாரு. தோத்ததுக்கப்புறம் செத் ரோலின்ஸ் பென்டாவை பார்த்து நக்கல் பண்ணுவார். பென்டாவும் அப்படியே முறைச்சிக்கிட்டு இருப்பார். 2 பேருமே பயங்கரமான கான்ட்ரவர்சியாக உருவாகுது. பென்டாவும் இந்த டீமுக்கு எகென்ஸ்டாகவும் மாறிக்கிட்டு இருக்காருன்றது இப்போ தெரியுது. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் மேனேஜரை பார்த்து என்ன கேட்பாருன்னு கேட்டிங்கன்னா அவரு ஏஜ் சேல்ஸ் எனக்கான மேட்சஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பார். அதுக்கப்புறம் வந்து டேக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சிருக்க நியூ டே பார்த்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மைக்கேல் கோல் கந்தருக்கு எகெயின்ஸ்டாக விளையாட போகிற மேட்சை பற்றி கோல்டுபெர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருப்பார். கோல்டுபெர்க் அதுக்கு என்ன பதில் கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா நான் கந்தரை தூக்கடிச்சு அவன் கதையை முடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட் டேவை காமிப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட் டேவை காமிச்சு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டேவில் வந்து இப்போ வந்து லீவ் மோர்கன் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இன்ஜுரி ஆனதுனால. அதுக்கப்புறம் ஃபின் பாலர் அடுத்து என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி பிளான் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா லயராவும் பெய்லியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பிக்கி லிஞ்ச் அதை பின்னாடியிலேருந்து பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜாக் கேர்கில் வர்சஸ் ராக்ஸ்னி, இவங்க 2 பேருக்கு செமிஃபைனல்ஸ் மேட்ச் நடக்கும் குவீன் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டுக்காக. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ராக்ஸ்னி செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ராக்ஸ்னிக்கு ஹெல்ப் பண்ணி யாரும் வருவாங்களான்னு பார்த்தோம், யாரும் வரல. ஆனால் வந்து இந்த மேட்சை வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜாக் கேர்கில் வின் பண்ணாங்க. ஜாக் கேர்கில் வின் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குவீன் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டோட ஃபைனலுக்கு போயிடுவாங்க. அவங்க வந்து ஃபைனலில் ஆஸ்காவை சந்திக்க போகிறாங்க. அதனால் ஆஸ்காவும் அவங்க அந்த குவீன் க்ரௌன் கிட்ட நிற்பாங்க. அதனால் ஆஸ்கா வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கந்தர் வருவார். கந்தர் ரிங்க்ல வந்து பேசுறாரு, என்னோட செலிப்ரேஷனை தடுத்த கோல்டுபெர்க் கிட்டத்தட்ட இது 1999 நினைச்சிட்டு இருக்கான். அவன் காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அப்பே இது 2025 மனசுல வச்சுக்கணும். கோல்டுபெர்க் இது என்னோட காலம், நான் உன்னை தோக்கடிச்சு, நீ 58 வயசான கிழவன் கூட உனக்கு மேட்ச் வச்சிருக்கிறாங்க, ஆனா அந்த கிழவனை நான் தோக்கடிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ப்ரோமோ கொடுத்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்க கேரின் கேஷோ அவங்க ஒய்ஃபோட வந்திருப்பாங்க. செமிசைடை பார்த்து சொல்லுவார், நான் போன வாரமே சொன்னேன் நீ வந்து ரேண்டிட்ட தோத்துருவோம், இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது நீ தோத்து அப்படின்னு சொல்லுவார். செமிசைன் ரொம்ப கொஞ்சம் சாந்தமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்து திரும்பினோடனே வச்சு ஒரு பஞ்சு ஒப்பார். பயங்கரமாக பஞ்சு வச்சோடனே அப்படியே கீழே விழுந்துருவார் கேரின் கேஷ். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கேரின் கேஷ் ரொம்ப ஷாக் ஆகிடுவார். நான் உன் நைட் ஆஃப் சாம்பியனில் சந்திக்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறேன். அந்த இடத்துல மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கன்னா பிக்கி லிஞ்ச் வர்சஸ் பெய்லி, இவங்க 2 பேருக்கும் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் லாஸ்ட் வீக்கே கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட மேட்ச். இந்த மேட்ச்க்காக ஃபர்ஸ்ட் பிக்கி லிஞ்ச் அண்ட் பெய்லி வருவாங்க. பெய்லியும் பிக்கி லிஞ்ச் வந்து 2 பேருமே பயங்கரமா அடிச்சிட்டு இருப்பாங்க. பெய்லி வந்து பயங்கரமா டாமினேட் பண்ணுவாங்க. பிக்கி லிஞ்ச் ஃபினிஷர்லாம் போடுவாங்க. அவங்களோட ஃபினிஷரும் பெல்லி டு பெல்லி போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிக்கி லிஞ்சோட பாட்டம் போடுவாங்க. எல்லாத்தையுமே போட்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பிக்கி லிஞ்ச் எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு கட்டத்தில் பிக்கி லிஞ்ச் வந்து பெய்லியை அடிச்சு கமெண்ட் டேபிள் தள்ளி விட்டு ஸ்டீல் சேர்லாம் மேலே தூக்கி போட்டுருவாங்க. ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்ல வந்து பெய்லி ஜெயிக்க போற நேரத்தில் வந்து என்ன
நடக்கும்னு கேட்டிங்கன்னா லைரா வருவாங்க. லைராவை அடின்னு பாருங்க பிக்கி லிஞ்ச் என்ன அடி மேட்ச் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அடிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடத்தில் கடுப்பான லைரா வந்து பிக்கி லிஞ்சை போட்டு அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிக்கி லிஞ்ச் அடிச்சோடனே பிக்கி லிஞ்ச் மேட்சை முடிச்சுட்டு ரெஃப்ரி வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் வந்து பிக்கி லிஞ்ச் சாம்பியன்ஷிப்பை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பெய்லியும் லைராவும் கான்ட்ரவர்சி ஆகிடும். அடுத்த என்ன நடக்குறீங்க பேக் ஸ்டேஜில் தோத்த கடுப்பில் இருந்த பென்டாட்ட போய் சாட் கேபிள் வந்து அவர் மேலே வச்சு கையை வச்சு பேசிக்கிட்டு இருப்பார். கடுப்பான பென்டா என்ன பண்ணுவாங்க சாட் கேபிளுக்கு ஒரு சூப்பர் கிக் கூட அதுக்கப்புறம் கையை உடைக்கிற மூமெண்ட்டை போட்டு விடுவார். ஆனால் அதை பின்னாடியிலேருந்து நைஸாக லவுடி கிங் கேசர் வேடிக்கை பார்ப்பார். அவர் வந்து அப்படியே அங்கேருந்து சைட்லேருந்து வந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவார். இந்த இடத்துல வந்து பேக் ஸ்டேஜ்லேருந்து வந்து என்ன நடக்குறீங்கன்னா அவரோட டீம் மெம்பர் வந்து பார்ப்பாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ரெக்கிரன்றிகள் வந்து பேசுவாங்க. என்ன எனக்கு இப்போயே மேட்ச் வேணும், எனக்கு ரீகர் ரிப்ளே என்னோட வெற்றி பயணத்தை தடுத்த ரீகர் ரிப்ளே எனக்கு இப்போயே மேட்ச் வேணும்னு 2 சாம்பியன்ஷிப்லேயும் வச்சுருப்பாங்க. வந்து மேட்ச் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெக்கிரன்றிகள் அட்டாக் பண்ணுவாங்க ரீகர் ரிப்ளே. உடனே இதை பார்த்துட்டு ரெக்கிரன்றிகளுக்கு ஹெல்ப் பண்ண விதமாக ராக்ஸ்ட்ரி வருவாங்க. ராக்ஸ்ட்ரி வந்து அவங்களே அட்டாக் பண்ணுவாங்க ரீகர் ரிப்ளே. அந்த நேரத்தில் திசை திரும்பி இருந்த ரீகர் ரிப்ளே ரெக்கிரன்றிகள் தூக்கி டேபிள் அடித்து உடச்சி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட்டுக்காக கோடி ரோட்ஸ் ரெடியாகி வர மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஆஸ்காவும் ஐஎஸ்கோயும் சந்திப்பாங்க. 2 பேரும் பேசிப்பாங்க. 2 பேரும் முன்னாள் ஜாப்பனீஸ் ரெஸ்லர்ன்றனால 2 பேரும் பேசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்கா வந்து நான் ஜெயிச்சு ஒன்று குவீன் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் ஜெயிச்சு ஒன்று நான் சந்திக்கிறேன் அப்படின்றது சொல்லுவாங்க. ஐஎஸ்கோ பாப்போன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரீகர் ரிப்ளே போய் மேட்ச் கேட்பாங்க. ஆடம் பேஸ்ட்டா எனக்கு ரெக்கிரன்றிகளோட ஒரு மேட்ச் வேணும் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களும் யோசிச்சு சொல்கிறேன்ட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட மேட்ச்சை காமிப்பாங்க. செமிஜெயின் அண்ட் கேரன் கேஷ் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட மேட்ச் நைட் ஆஃப் சாம்பியன்ல காமிப்பாங்க. அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட் வந்துடும். மெயின் ஈவெண்ட் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோ வர்சஸ் கோடி ரோட்ஸ். இவங்க 2 பேருக்கும் மேட்ச். இந்த மேட்ச்ல யாராவது இன்டர்ஃபியர் ஆவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் யாருமே இன்டர்ஃபியர் ஆகல. ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தரமான மேட்சாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிராஸ் ரோட்ஸ் போட முயற்சி பண்ணார் கோடி ரோட்ஸ். அதுலேருந்து எஸ்கேப். அப்புறம் சூப்பர் கிக் போட அந்த ஜெயிச்சுட்டு எஸ்கேப் பண்ணார். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் டாப் ரோப்லேருந்து தூக்கி ஜே யூசப் அடிப்பார். அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து கோடி கட்டரை போட்டுக்கிட்டே இருப்பார். 3 வித இடத்துல வந்து கோடி கட்டர் போடுவார். அது மட்டும் இல்லாமல் ஜே யூசப் வந்து சும்மா இல்லாமல் கோடி ரோட்ஸோட கிராஸ் ரோட்ஸ் ஃபினிஷரை போடுவார். அதுக்கப்புறம் ஜே யூசப் ஒரு ஸ்பியரை போடுவார். அதுலேருந்து வந்து எஸ்கேப் ஆகிடுவார். கோடி ரோட்ஸ் பின் பண்ணுறதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுவார். மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃபைனலாக ஒரு டாப் ரோப்லேருந்து ஒரு கட்டரை போட்டு அதுக்கப்புறம் வந்து கிராஸ் ரோட்ஸ் போட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சு வின் பண்ணிடுவாரு. கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல நம்ம ஏற்கனவே பிடிக் பண்ண மாதிரி தான் ராண்டி ஆர்டன் கூட தான் மோத போறாரு அப்படின்ற நம்ம ஏற்கனவே பிடிக் பண்ணோம். நம்ம சேனல்ல தொடர்ச்சியா பார்த்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதே போல தான் ராண்டி ஆர்டன் கூட தான் மோத போறதை கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. பின் பண்ணி வின் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குன்னு ஜே ஈசோ வந்து கொஞ்சமாக தூக்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸ் இவர் தான் அப்படின்ற மாதிரி கையை காமிச்சிட்டு கோடி ரோட்ஸ் தூக்கி விட்டு போயிடுவாரு. இதுதான் இந்த ராவல் நினைச்சு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.